போய சம்பந்தது எப்படி எனக்கு ஓடுற குடிச்சு என்னாச்சு யார் அவரு? மகாராஜா. போய் மகாராஜா எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கா? எந்த நாட்டுடா ராஜா? அவரு சொல்லுவாரு அந்த நாட்டு. ஏய் போய் சொல்லு வை. என்ன தம்பி என்ன பார்த்தா அவருக்கு தெரியல. என்ன பண்ணிருவே? ஏய் ஆளு பார்த்தா விழுவில் இருக்கறான். எலும்பு சதையோட இருக்கறான். ஆளு பார்த்தா விழுவில் இருக்கறான். இவன் என்ன பண்ணி போடுவான்? என்ன பண்ணி போறாளா நீ? பண்ணி போடுவியா? இல்ல கருப்பொடி வெள்ளை பண்ணியா? அட என்ன பண்ணிருவான்? ஓ என்ன பண்ணிருங்க? அப்படி தெரியல. தம்பி அடுத்துல கடவா போல கொளாய மாட்டிக்கும். கொளாய மாட்டிக்கும். ஏய் ஒரே கையில டேய் கையை போயிட்டு போட்டு சுத்துறான். ஒரே கையில 100 பார்த்து சமாளிப்பேன். அடேங்க அப்புறானே. ஆமா 100 பேர். ஒரு கையில 100 பார்த்து சமாளிப்பேன். ஒரு கையில 100 பேரா? ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை கை சமாளிப்பேன்? 200. அட பண்ணாட 200 300 ஏ சரி 500னா? டேய் பைத்தியக்காரா ஒரு கையில எத்தனை பேர் 100 பார்த்து சமாளிக்கும் போது ரெண்டு கை சேர்ந்து எத்தனை பார்த்து சமாளிப்பேன்? ஓ 2000 பேரா? ஒத்தான சமாளிக்க அடிக்கு தெரியலடா. மான கட்ட போற. டேய் அண்ணா வர சொல்றேன். அண்ணா அது வந்து தாக்குவியா? ஏய் கொணா மூட்டு வர சொல்றான். வருவாரே. டேய் ஓய் நம்ம பேரு பார்த்தா அவனுக்கு தெரியல. தெரியல. நான் அடிவாகாத ஏரியாவே கிடையாது. ஆமா தெரிஞ்ச விஷயம் எல்லாம். என் ஊரு என் பேரு கேட்டாலே ஆட்டுக்குட்டி புலக்கு போடும். இல்ல புலக்கு போட சாணி போடும். யோ புலக்கு தான் போடும் இல்ல சாணியே போடும். இன்னும் பொறுமையா பேசுங்க. தம்பி அது மாதிரி கிடையாது. என் ஊரு என் பேரு கேட்டாலே பூனைக்குட்டி மீயானு கத்தும். இல்ல பௌபௌனு கத்தும். நாயாட்டம் பௌபௌனு கத்தும். ஆமா லோல் லோல் கத்தும். வர சொல்றான். ஏய் வருவாரே. ஏய் வர சொல்றான். ஏய் வராரு. சரியான ஆம்பளையா இருந்தா அவர் இது முளைச்சிருந்தா முகத்துல மீச இருந்தா. ஓ முகத்துல மீச. வர சொல்றான். வருவாருனா. நீ எங்க போற? நான் இங்க தான் இருப்பேன். கொளாய் மூடி இங்கே இருக்கணும். வராரு. எங்கயும் போக கூடாது. வர சொல்றான். வர சொல்றான். வராரு எங்க கொளாயிலே வர்றான். ஐயோ அப்பா எடுத்து சப்புடப்பா. ஏன் எதுக்கு அடிக்கிறாரு? போய் கேளு. இருக்கட்டும் போய் கேளு. எவனா கண்ணன் அடிச்சு கேளுப்போம். எப்படி கேக்குற? கேளு. நான் இருக்கிறேன் இப்போ. போற நான் இருக்கிறேன் போடா. எவன்டா நீ இருப்ப நான் இருப்பேன். நீ மூடிட்டு போய் கேளுப்போம். சத்து உள்ள சாமி ஊரோட காலி ஒருத்தர் அடி வாங்க வாங்கிட்டு போய் சத்தமா பேசு. சத்தமா என்ன சொன்னாரு? அடிவாங்க சாமான் கரெக்டா மகாராஜா வந்திருக்கும் போது கரெக்டா கேள்வி கேட்கணும். எதுக்காக அண்ணனை கூப்பிட்டீங்க அப்படி எதுக்காக அண்ணனை கூப்பிட்டீங்களா? கிராமத்துல போனோம். எதுக்காக அண்ணனை கூப்பிட்டீங்க? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல என்ன போ 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 போட கிராமத்துல போன போ பெருங்க தலையா. என்ன சொன்னான்? என்ன சொன்னா? என்ன சொன்னான் மந்திரி? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எதற்காகவா? சொல்ற கோபத்தை கூட்டி யாராச்சும் சொல்றியா? ஏய் நான் இருக்கும் பொழுது என்னுடைய மந்திரி எங்கே? நீ எதுல வந்திருக்கிற? நீ உங்க மந்திரிக்கு பின்னால மந்திரியா? பின்னால மந்திரியா? ஆமா. என்ன பொச்சுக்கு பின்னாடியா?
சத்தமா பேசுறா. கோயித்தா கோயித்தா அடிவாங்க சாகர் நானு. இவர் கோயிலா கோயிலா. சம்பளம் யாசு போய் எங்கடா என் மந்திரி? நீங்க மந்திரிங்களா? இரியா கூட்டற. சரி இரியா கூட்டற. ஓய் மகாராஜா கூப்பிட்டாரு. யாரு? மகாராஜா. மகாராஜா கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரா? ஆமா. என்னையா? என்ன மயிருக்கு? மகாராஜா என்ன மயிரு கூப்பிட்டீங்க? என்ன மயிரு கூப்பிட்டாங்க? ஐயோ ஏய் ஏய் ஐயோ ஏண்டா என்ன மயிரு சொல்ற அடிக்காரன? என்னன்னு சொன்ன? என்ன மயிரு சொல்ற? யாரு கிட்ட சொன்ன? உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். அவர்கிட்டயா சொன்னேன்? ஏன்னா ஒரு மகாராஜா பார்த்து மயிருக்கு சொன்ன அடிக்காம இருப்பானா? இது மொழியே சொல்ல மாட்டேன். எதுக்காக அந்த மகனை கூப்பிட்டீங்க? அப்படி திருத்தமா கேளு. டேய் போடா. அப்படிதானே கூப்பிடுவான்றான். போடா டேய் போனா கொடுத்தலையா? மகாராஜா எதுக்கு அண்ணா கூப்பிட்டீங்க? நான் வந்திருக்கும் பொழுது என்னுடைய மந்திரியார் என்னை கட்டி எங்கோ பயந்து ஓடிவிட்டான். அவனை அதிசீக்கிரமாக மகாராஜா அழைத்தேன் என்று அழைத்து வா. சரி அடிச்சு வாயா. ஏடா என்ன சொன்னாரு? மகாராஜா தேச விசாரணையில பேச வேண்டுமா? ஓ தேச விசாரணை அதிவேகமா வரணும். என்ன கூப்பிட்டாரு? வரதுக்கு டைம் இல்ல. ஏய் என்ன வேலை கேட்டு போ. வேலை? ஏன் அவசரத்துல போறணும்? எதுக்காக என்ன வேலை கேட்டு போவே? என்ன வேலை சொல்லலாம். கேள. சொல்ல அடி என்ன வேலை கேட்டு போ. அடிவா பொச்சர் வந்து. கரெக்ட்டா அவர்கிட்ட போய் சொல்லு. எப்படி? உங்க மந்திரி கிட்ட ஓடி. இருந்து ஓடி. திடீர்னு ஓடி. ஓடி. பணமரத்தை ஒரே கால் எட்டி உதைச்சி. உதைச்சி. பணமரத்தை பணமரத்தை ஒரே கால் எட்டி உதைச்சி. உதைச்சி. அடிய தலைமை கிள்ளி எரிஞ்சிட்டு. அடிய தலைமை கிள்ளி எரிஞ்சிட்டு. நடு பணமரத்துல மந்திரி பல்லு வளர்க்கற வரதுக்கு டைம் இல்ல. டைம் இல்ல. மகாராஜா அதே மாதிரி சொல்லு. ஓடி. வா. வெட்டி உதைச்சி. யாரடா சொல்றீங்க? அட அதுலங்க பணமரத்துல எட்டு உதைச்சீங்க. பணமரத்தை எட்டு உதைச்சி. ஆமா. நீ அடி அடி நல்ல இழுத்தாதீங்க. சரி இழுத்தடிங்க. பொறுமையா அடி மெதுவா. சரி. எங்க இங்க இருந்து ஓடி. பணமரத்தை எட்டு உதைச்சி. எட்டு உதைச்சி. அடி நோடி கிளி அடிச்சிட்டு. என்னது? அடி நுனிங்க. கிளி அடிச்சிட்டு. நடுமண மரத்துல பழு வலிக்கிட்டாரு மரத்து. என்னுடைய மந்திரி அல்லவா? அதனால பலசாலியாக இருப்பான். அதனால பல்லு வலிக்கிட்டு உடனே குடிச்சு வரா. சரிங்க. ஏய் போய் பல்லு வலிக்கிட்டு ஏடா பல்லு வலக்கடா கை கால் மூஞ்சி கழுவிட்டு தான் வரணும். மகாராஜா கிட்ட போய் சொல்லு. எப்படி? மந்திரி பல்லெல்லாம் விலகிட்டு வடக்கு மலை பேஞ்சி வாணியாத்த தண்ணி வந்து நோனியாத்த கோமால குறுக்கு போய் தண்ணி எல்லாம் ஒரே கை கால் சுத்த வரதுக்கு டைம் இல்ல. என்னமோ சொல்றான். நாளைக்கு கேக்க. அதே மாதிரி சுருக்குன்னு சொல்லு. மகாராஜா என்ன வடக்கு மலை பேஞ்சி போயா பூஜை எப்படியா என்னன்னு சொன்ன அவங்க ஆயாலாம் நினைக்கிறீங்க? எப்படி சொல்றது? பல்லெல்லாம் விலகிட்டு வடக்கு மலை பேஞ்சி வாணியாத்த தண்ணி வந்து நோனியாத்த கோமால குறுக்கு போய் தண்ணி எல்லாம் ஒரே கை கால் சுத்த பண்ணாரு. மூஞ்சி கடுத்து மடுல மேட்டூர் டேம் போற வரதுக்கு டைம் இல்ல. மகாராஜா ஓய் வேடிட்டால மேட்டூர் டேம் போய் கால் கழுவிட்டு நீங்க முடிச்சிட்டு அவ என்ன சொல்றா அதே மாதிரி சொல்லு. ஒட்ட மீர் போற சம நல்ல பையன் ஒத்தடி போறா. ரெண்டு அடி சேர்த்து அடி. ஏய் கொலை விடுறா. அடி வா நாலு நிக்குவே. ஏய் மறந்துடா. பல்லு விலகிட்டு என்ன சொன்னாரு? பல்லு விலகி சொன்னாரு. தம்பி நீ அடிவாங்க பார்த்தா பாவமா தெரியுது. நீ ஒரே பேச்சு சொல்லிரு. நீ என்ன பண்ற? நீ சொல்ற தலையில முக்காடு போட்டுக்கிட்டு நீ அடிவாங்க பார்த்தா பாவமா தெரியுதுப்பா. ஒரே பேச்சு சொல்லிரு. உங்க மந்திரி செத்து போயிட்டான். ஏய் எப்படி சொல்லிட்டு போற? ஐயோ அம்மா நீ சொல்றத பார்த்தா அப்படியே அலறணும் அவரு. அப்படி சொல்லிட்டு பாப்பாங்களா? இப்படி சொன்னா அலறவானா? இப்படியா சொல்றது? பாய் பாய் வெச்சு ஐயோ பாய் பாய். மகாராஜா ஏய் மந்திரி செத்து போயிட்டானா? அவனோட பணத்தை தூக்கிட்டு வாடா. பணத்தை சுட்ட தூக்கி போறாங்க. உனக்கு கேட்டாங்களா? ஆனா கோமாளி முத ஊரு கூத்தாட வந்தான். கூத்தாட வந்தான். திடீர்னு கோமாளி செத்து போயிட்டான். ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அனாது போனோம்னு சுடுகாட்டு வந்து சுட்டு போடான்னு சொல்லி கொடுப்போம். கோமாளி போறன்ட்டு சரி ஊர்காரங்க சேர்த்து ஆமா அண்ணாதே போறன்ட்டு ஆத்தோரமா சுட்டெரிச்சிட்டாங்களா? அந்த சுட்ட இடத்துல சாம்பல் இருக்கும்ல, அந்த சாம்பலை எடுத்துட்டு வரா. மழை பேஞ்சு மலையில அடிச்சு சொல்லு. மழை பேஞ்சு மலையில அடிச்சு போச்சா? அந்த தண்ணி கொண்டு வர. தண்ணியா? அது காவேரி போச்சு சொல்லு. காவேரியா?
ஏண்டா டேய் அந்த மலை பத்தி இடத்துல புல்லு பேத்திருக்குல்ல அந்த புல்ல கொண்டு வாடா அது பண்ணி திட்டு சொல்ல முடியும் அந்த பண்ணி கொண்டு வாடா அவன் கசாபா கொண்டு போயிட்டான் கசபால கொண்டு வாடா கசாபா வந்து என்ன பண்ண தெரியுமா பண்ணி கடுத்து மம்தா பாஜிக்கு பெட்டு கிடக்கு ஏண்டா என் மந்திரி சக்தி எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு 10 நிமிஷம் இருக்காதுங்க. 10 நிமிஷம் கூட இல்ல இத்தனது யார் சொன்னா எல்லாம் மந்திரிதாங்க. மந்திரி தான் சொன்னா ஆமா கூட்டிட்டு வாடா அவரை மகாராஜா ஆர்டர் போட்டு சொன்னாரு. உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அவர் மகாராஜா நான் மந்திரி அவர் கேட்கற கேள்வி நான் பதில் சொல்லுவேன் அவர் அடிக்கும்போது நீ ஏன் சிரிக்கிற என்ன அடிக்கும்போது ஏன் நீ சிரிச்ச திருப்பியா அடி வாங்கல மூடிட்டு மூடிட்டு போடா நான் பாத்து என்னால கை வச்சுட்டு வரவரு மூடிட்டு போடா நீ போடா மூட்டு போ வாழை மிருக்கு தலக்கு மிருக்கு கல்யாணம் அந்த சொன்ன கண்ணி கூட்டம் எல்லாம் கூடலாம் அந்த கடலில் நடக்குதையா சபா சபா நீங்கள் தியானம் மகாராஜனுக்கு பெரிய மனசு செவுத்து கூதி ஆட்டம் பெரிய மனசு தானுங்க இந்த பாட்டு பிடிக்கலையா பிடிக்கல பிடிக்காதுடா இந்த பாட்டு பிடிக்காதா எனக்கு பிடிக்காது மலையாளம் மலையாளம் எனக்கு தெரியாதுடா கடல் அலக்கற போனோரே காணா போன வந்தவரே கடல் அலக்கற போனோரே காணா போன வந்தவரே வரும்போது என்ன கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போது என்ன கொண்டு வரும் யாரு நக்கா போறீங்க எவ்வளவு நக்கா போறீங்க நக்கத்துக்கு போறேன்னா நக்கத்துக்கே போறாங்க மலையாள பாட்டு புரியாதா ஏய் ஏன்னா மலையாள மாதிரி முட்டை பூஜை மகனே எனக்கு மலையாளம் தெரியாதுடா இந்த வேற பாட்டு மொழியில பாடு இந்த பாட்டு வேற மொழியில பாடு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையா தெரியாது இது பிடிக்கலையா பிடிக்கலடா உனக்கேன புண்டையன் நவிலை இதயம் புண்மை உனக்கேன நீ மூடிட்டு போ குறை மூடி அருள் கட்ட பூ ஏய் யாரோ செல்ல பூ ஏய் ஏய் யாரா கேக்குறா என்னடா யாரோ கேக்குறாங்க மூடி உட்கார ஏய் யாரா கேக்குறா வாங்க எப்படி பட்டவரு மூஞ்சி எப்படி தெரியுது முள்ள மாதிரியா இது முடிச்ச வைக்க பொம்பளை போறீங்க மூணு சீட்டுக்காரனா ஒரு மூஞ்சி பார்த்தா எப்படி தெரியுது இவர் மூஞ்சி பார்த்தா இது மாதிரி இருக்குல்ல ஒரு கோவத்தோட வந்திருக்கும் போது நம்ம கரெக்டா அவர்கிட்ட பேசணும் எப்படி மகாராஜா வந்திருக்கும் போது ஒரு கோவத்தோட வந்திருக்கிறாரு நம்ம கொஞ்சம் ஆயிரம் கதைமா கரெக்டா தான் பேசணும் தப்பி தவறா பேசக்கூடாது ஆமா சொல்லிட்டு வரது நானும் பயந்துக்கிட்டேன் இறந்து மாறத்து போய் நான் பயந்துக்கிட்டேன் எல்லாம் போங்க நீதான் போக சொல்றீங்க போயிட்டு தாத்துல வந்து குத்து பாப்பா நீங்க தாங்க போக சொல்றீங்க நண்பா பேசக்கூடிய விண்வார்த்தைகள் போனால் போகட்டும் ஸ்ரீரங்கத்திற்கு திவ்ய சபை ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமையும் தாய்மார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் இச்சிங்காலச்சாவில் வந்திருக்க கலைமகள் நாடக சபா ஈரோடு புகழ்பெற்ற அடுக்கு பாறை மொழிவாத்தியர் கலைக்குழு சார்பாக முதற்கண் வணக்கம் என்ன ஊரு இது என்ன ஊருடா சத்தம் போடாது என்னடா ஊரு அதே ஊரு இன்னும் பாளையூரிலே எழுந்திருக்கக்கூடிய சத்தியவாத தெய்வம் என்ன சாமி பெரிய மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு நம்மளுக்காக ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி திருவாட்சியை ஏற்படுத்தி உள்ளார் அப்படி ஏற்படுத்தி இருந்தாலும் இன்றைய தினமாக என்ன நாடகம்
என்ன நாடகம் வச்சிருக்காங்க சொல்றா சொன்னாங்க. ஆ. அட இன்று வைத்துக்கிறோம் ஸ்ரீ மகாபாரதம் என்னங்க? ஸ்ரீ மகாபாரதம். ஆமா. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு மகமாக விளங்கக்கூடிய ஆ. ஆகாய கெந்திரவன் கருவ பக்கம். எனக்கு ஜி கட்சி பெட்ரி கொடுத்து மாதிரி எந்திரிச்சு ஐயோ, அக்கா, எந்திரிக்கா. எந்திரி. செத்து போயிருவா, எந்திரிக்க. என்ன மயில் கணக்கா சொல்றாங்க? எந்திரா, எந்திரா, தள்ளிவிட்டா. எந்திரா. இங்க பாருங்க ஊத்து எல்லாமே ஊத்து இன்னோடாம ஊத்து நண்பா, சொல்லுங்க சாமி. இதை வைத்துக்கூடிய நாடகமோ ஆகாய கெந்திரவ கருவ பக்கம். ஓ, கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. இல்லையே கிருஷ்ண அர்ஜுனன் சண்டை. ஆகாய அது இல்லாம ஆஹா. மாயாவர் சூரிய சிவன் பூஜை. ஓ, என்று வைத்துக்கொண்ட நாடகம். ஆமா. சரி. இந்த நாடகத்தில் தாங்கள். ராஜா யாரு? கற்பேன் என்று உனக்கு தெரியுமா என்ன? நீங்க யாரு? குறிப்பிட்ட அது பண்ணு. முடிகரா நிரோத்தங்கள். காவலா, சொல்லுங்கள் சுவாமி அரசே. என்னுடைய நாடு என்ன நாடு தெரியுமா? நாடு நாடு. என்னுடைய நாடு ஆ, ஒரு கோழி முட்டை எடுத்து ஆமா. ஒரு இடத்துல வச்சா ஆ, அது உண்டு போகுமா போகாதா? எப்படி கீழே வச்சா ஒட்டுக்கு தான் போகும். உண்டு தானே போகும். ஆமா. அந்த அளவுக்கு கூட ஆ, என்னோட நாடு புகழ் பெற்ற சரி. ஒரு கோழி முட்டை எடுத்து ஒரு இடத்துல சமமான இடத்துல வச்சாலும் ஆ, உருண்டு போகக்கூடிய சரி. கூடாத கூடிய என்னுடைய நாடு சமமாக குறிச்சேத்திர சமபடியாக. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்படியே நாடு வந்து குருச்சேத்திர சமபூமி. உண்மைதான். ஆ, ஆ. இப்ப பாத்து எங்க நாடு அந்த கீழே பாத்தீங்கன்னா பூமி மேடு எப்படி இருக்குது? நல்லா பள்ளங்குழியுமா இருக்குது. பள்ளங்குழியா இருக்கும். உண்மைதான். உங்க நாடு வந்து சரிசமமா இருக்கும். சரி சமமாக இருக்கக்கூடிய ஆ, ஆ. குருச்சேத்திர சமபூமியாகும் என்னுடைய நாடு. குருச்சேத்திர சமபூமி. உண்மைதான். சரி சைலண்ட் கடை தம்பி. ஏய் உட்காருடா டேய். உட்காரு. சரி மண்ணா. அப்படி குருச்சேத்திர சமபூமியை ஆண்டு வரக்கூடிய எந்த பெயரோ ஆகாய கெந்திரவமன்னே. என்னடா புடிங்கி புடி விடுற? பேரு முகங்க. ஆகாய கெந்திரமன்னனுக்கு ஜெய். அதனடா அடியில இருந்து புடிங்கி விடுற மேல. அப்பாதே சார் மண்ணா. இப்ப வந்து பெரிய மாரியம்மன் நோய் போடுறாங்க. ஆமா. நோய் போடுற போது இந்த பூஜா போது வானத்தை எப்படி பத்து வச்சு விடுறாங்க? கீழ இருந்து மேல பத்தி சொல்றாங்க. இந்த ஒயிர்மார்கால் இப்படி பத்து வச்சு விடுறாரு. ஆமா. அது உங்க மாதிரி கொஞ்சம் கொடியாரங்க எப்படி பத்து வச்சு விடுவாங்க? கீழ குஞ்சா பத்தி வைப்பாங்க. இப்படி கெந்திரமன்ன சொட அந்த ஆகாய கெந்திரமனுக்கு ஜெய். ஏய், நீ சொல்றது பார்த்தா என்னோட பேரும் மயிருக்கு சமாதமா இருக்கு. சாமி சத்தியமா அந்த மாதிரி நடிப்பார். அந்த மாதிரி சொல்லுங்க சாமி மண்ணா. ஆகாய கெந்திரமனுக்கு ஜெய். ஜெய். என் வாய் வெந்து போயிருக்கு அந்த மாதிரி சொல்லுங்க. ஆமாங்க. கவலா, என்னுடைய பேர் ஆகாய கெந்திரவமன்னனாக இருந்தாலும் என்னை இன்றைய தாய் தந்தை யார் தெரியுமா? மன்னா நாடா குருச்சேத்திர சமபூமி. ஆஹா. அவருடைய பேர் ஆகாய கெந்திரவன். கெந்திரவன். அப்படி கெந்திரவனாக நீங்கள் பிறந்திருந்தாலும் பிறந்திருந்தாலும் இந்த கெந்திரவனை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் யாரு? யாரு அப்பா அம்மா யாரு? தெரியுமா? மம்மி டாடி யாரு? என்னை 10 மாதத்தை சுமந்தி
கேள்வி கேட்க போற கரெக்டா பதில் சொல்லுவான் பாருங்க. சொல்லலாம். தம்பி கரெக்டா சொல்லுவல? சொல்றேன். ஆனா சொல்லிட்டீனா ஆனா உனக்கு வந்து 10 ரூபாய். ஓ இந்த பணம் என் பணம். ஆமா இந்த பணம் என் பணம். நீ சொல்லிட்டீனா அது உன் பணம். ஏய் என் பணம் அது. அதான இப்ப 10 ரூபாய் என் பணம். அத கேக்குற கேள்வி பதில் சொல்லிட்டீனா இந்த 10 ரூபாய் வந்து உனக்கு. எனக்கு. ஆமா சரி இது உன் பணம். ஏய் என் பணம். அது உன் பணம். உங்க பணம். உங்க பணம். கரெக்டா சொல்லுவல? நல்லா கேட்டுக்கோ. சொல்லலாம். அம்மி மேல அரப்புருண்டா அதுக்கு மேல பருப்புருண்டா அம்மி மேல அரப்புருண்டா அதுக்கு மேல பருப்புருண்டா அம்மி மேல அரப்புருண்டா அதுக்கு மேல பருப்புருண்டா விடாம மூணு தடவை சொல்ல பார்க்கலாம். ஓ மூணு டைம். ஆமா அம்மி மேல அரப்புருண்டா இத பருப்புருண்டா அம்மி மேல அரப்புருண்டா இத பருப்புருண்டா. வராதடா. ஏங்க வா. வேணாம். இங்க வாடா. நான் எப்படி சொல்றேன் நீ எப்படி சொல்ற? விடாம மூணு தடவை சொல்லணும். ஓ மூணு டைம். ஆமா. எப்படி? அம்மி மேல அரப்புருண்டா அதுக்கு மேல பருப்புருண்டா அம்மி மேல அரப்புருண்டா அதுக்கு மேல பருப்புருண்டா அம்மி மேல அரப்புருண்டா அதுக்கு மேல பருப்புருண்டா விடாம மூணு தடவை சொல்லு. அம்மி மேல அரப்புருண்டா பருப்புருண்டா. ஏ தவணவாயா நான் எப்படி சொல்றேன் நீ எப்படி சொல்ற? வேற சொல்ல வராதடா. அது விடு. இது போனால் போட்டும். அப்படிங்க. கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? மாம்பழம். இது வாழைப்பழம். யா வாழைப்பழத்து கொட்டை இல்லையா? திராட்சை பழம். யா திராட்சை பழத்து கொட்டை இல்லையா? உங்களுக்கு யாரா தெரியுமா? கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? பூமழம். பூமணுமா? பூமழம். அதுக்கு கொட்டுறதுக்கு நான் கடுகு மாதிரி செலுத்துறது இல்லையா? ஆமா. பெலாப்பழமா? கொய்யாப்பழம். ஆமா பெலாப்பழத்து கொட்டுறதுக்கு என்ன உன் கொடி காண போச்சா? பப்பாளி பழம். ஏன் பப்பாளி பழத்தை கொட்டல? கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? தம்பி அண்ணா கோவம். தம்பி இவன் குடுக்கா சார் பாட்டாய் சாப்பிடுவான். அண்ணா பாட்டையா? பால்டி. நம்ம என்ன பழம்? கோவப்பழம். கோவப்பழத்து கொட்டை இல்லையா? கோவப்பழமா? கோமணமா? அண்ணா சிவலாம். ஆமா அவன் சொல்றான் பாரு. அவன் தாத்தா கோமணம். உங்க தாத்தா கோமணமா? பைனாப்பிள். அவர் சொல்றது பாத்தியா? கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் என்றால் அதுதான் அண்ணாச்சி பழம். அட்டே அப்பா மதிக்க முடியாது. நீ இருக்க வேண்டிய ஆளே இல்ல. போயிடுறோம். ஏங்க சுடுகாடுக்கா? அதுல நான் வெளிநாட்டுக்கு போயிரு படிச்சு. சரி நீ மூடிட்டு போ. அண்ணா மகாராஜா எப்படி? சரி நீ மூடிட்டு போ. அவர்கிட்ட பேசி. சரி ஓகே. போ கொலை போட்டு போ. அண்ணா ஒண்ணு. போ 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 போ. மரியாதையா சொல்லி அனுப்புங்க. டேய் தம்பி என்ன சொல்றது? மரியாதை சொல்றேன். போய் மரியாதையா சொல்லு. சரி போயிட்டு வா தம்பி. வேணாண்ணா. அப்படியா? வேணாமா? இது விட மரியாதை. சரி போயிட்டு வாங்கண்ணா. போயிட்டு வா சத்தப்பா. சகோதரா மச்சான் மாமா தம்பி போடா கேடம். தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? இதோ 10 மாதம் முன்னூறு நாள் 3000 தசுவி நாடி. நீ அவன் அப்படி கொதிக்குதுல்ல. 10 மாதம் 300 நாள் 3000 தசுவி நாடி. நீதான் கேக்குறதுக்கு பதில் சொல்ற. நீங்க சொல்லிட்டே இருக்கல. டேய் எங்க அப்பா அம்மா பேர் கேளுடா. 10 மாதம். டேய் எங்க அப்பா அம்மா பேர் கேளுடா. உங்க பேர் என்ன பேருங்க? டேய் உங்க பேர் ஆகாய கெந்துருவன். என்னுடைய பேரோ ஆகாய கெந்துருவன். மாரியாய பெரிய மாரியா டீ குடிக்க விட மாட்டேங்க. சாமி காட்டும். என்னுடைய நாடோ குருச்சேத்திர சமபூமி. குருச்சேத்திர சமபூமி. என்னுடைய தாய் யார் தெரியுமா? அந்த அம்மா உங்க அம்மா காட்டாரி முட்டை யாரு? என்னுடைய தாய். ஏய் ஏய் குடிக்க மனசு வராதுடா. சனி வாங்கி கீழே போட்டா சத்து குறைஞ்சிருமா? சத்து குறைஞ்சிரும். சனி வாங்கி கீழே போட்டா சத்து குறைஞ்சிரும். அதனால பூக்குள்ள வருது வாயில் போடு. மூக்குல வருது வாயில் போட்டு அதனால சத்து குறையாது. அப்படியா? நீங்க சொல்லுங்க. தாவுடைய பேர் ஆகாய கெந்துருவன். உங்க அம்மா என்னுடைய தாயாரோ சாயாதேவி. அம்மா பேர் என்ன பாருங்க? சாயாதேவி. அம்மா பேர் சாயாதேவி. தந்தையாரோ உக்கிரவர்மன். உக்கிரவர்மன். சாயாதேவிக்கும் உக்கிரவர்மன் பிறந்த எத்தனை பேர்கள் பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தா தெரியுமா? எத்தனை பேர்? ஆறு வாழைக்கு ஒரு குலை போல ஒரே ஆண்மகன் நான் பிறந்தேன். ஒரே மகனா? ஆமாடா. வாரப்பா. அப்படி இருந்தாலும் எனக்கோ கல்யாணம் ஆயிப்போச்சு.
என்னாச்சு? வாயை பூஜைக்கு பூஜை. அங்க பாருங்க. வாயை பூஜை. ஒரு டீ சாப்பிடுங்க. ஏய்! கமலா, அப்படி எனக்கு திருமணம் செய்த தேவையார் யார் தெரியுமா? கல்யாணம் ஆச்சுடா. ஆமாடா. உங்களுக்கா? எனக்கு ஆயிப்போச்சுடா. ஆயி போச்சா? பொச்சு கட்டிட்டு வரலையா? ஏய், திருமணம் ஆகி விட்டது. கல்யாணம் ஆச்சா? ஆமாடா. நம்ம பொண்டாடி பாருங்க. நம்ம பொண்டாட்டியா? சாமி, நம்ம பொண்டாட்டினா உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசமா? தப்பா நினைக்க கூடாது சாமி. இல்ல நீ ஒன்று பிடிச்சி நான் ஒன்று பிடிச்சியா? நம்ம பொண்டாடி நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஆ. நம்ம பெரிய மாரியம்மா ஆமா. எத்தனை கோடி மக்கள் கும்பிடுறாங்க. அவன் நிறைய பேர் நம்ம கும்பிடுறாங்க. சாமி, நம்ம சாமி. நம்ம கடவுள் எல்லா மக்கள் கும்பிடுறாங்க இல்லையா? கும்பிடுறாங்க. இது நம்ம காடு. ஆமா. இது நம்ம வீடு. நம்ம வீடு. இது நம்ம ஜீப்பு. ஜீப்பு. இது நம்ம பையன். பையன். நம்ம வீடு. நம்ம வீடு. அப்படி சொல்றாங்களா ஐயா? சொல்றாங்க. ஆ? ஆமாடா. உங்க அப்பா வேற எங்க அப்பா வேறங்களா? ரெண்டு பேத்துக்கு ஒரே பாதாடா. அழுவாதடா. உங்க அம்மா வேற எங்க அம்மா வேற? கழுவாதடா. எதுக்குடா கழுவுற? உங்க அக்கா தங்கச்சி வேற எங்க அக்கா தங்கச்சி வேற? டேய் கோமாளி, எதுக்குடா இப்படி சிரிக்கிற? உங்க அண்ணன் தம்பி வேற எங்க அண்ணன் தம்பி வேற? ரெண்டு பேத்துக்கு ஒரே அண்ணன் தம்பிதான். நீங்க வேற நான் வேற. ரெண்டு பேரும் ஒரே மனுஷன்தான். உன் பொண்டாடி வேற என் பொண்டாடி வேற. ஏய். எதுக்கு வேணும் பங்குக்கு வா. ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் பங்குக்கு வந்தீங்கன்னா ஏன் பொண்டாட்டி விடுங்க. ஏன் பொண்டாடி வரக்காமலிச்சு முண்டை. காமாளிச்சு மாட்டியா? ஆமா, உங்க பொண்டாடி பேர் என்ன சொல்லுங்க? ஏய், என்னுடைய மனைவி எத்தனை பொண்டாட்டி? எனக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? இதுக்கான ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டியா? ஆ. எனக்கு சரியாக 27 தேவிமார்கள். 27 பொண்டாட்டியா? ஆமாடா. அப்பா. ஏன் சாமி அண்ணா? ஓய். ஏன் சாமி 27 பொண்டாட்டி கட்டி இப்படி ஆயிட்டீங்களா? என்னடா பண்ணுவது? இல்லைங்க, 27 பொண்டாட்டி எதுக்காக நீங்க கட்ட என்ன சமாசாரம்? எதற்காக கேட்கின்றார்கள்? ஏதோ ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி கட்டலாம். சரிங்க. 27 பொண்டாட்டி எதுக்காக கட்ட என்ன சமாசாரம்? நண்பா, ஆ. கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கோயங்கம்மான்னு கேட்க? ஏய், நீ கேட்ட கேள்வியால் கல்லடிப்பட்ட கண்ணாடி எப்படி சிதறி நொறுங்குமோ அது போல என்னுடைய உள்ளமே சிதறுகிறதா நண்பா. ஏன் என்னாச்சு? ஐயோ, நான் காலையிட்டேன். நண்பா, நாள் முன்னாலா. ஐயோ. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வேண்டை கட்டிட்டு என்னடா பண்ற? இல்லைங்க, அழுது இல்லைங்க, கண்ணு தொடச்சு விடலான்னு பழைய துணி எடுத்துக்கேன். பழைய துணியா? பழைய துணி எடுத்துக்கேன். நீ என்னமோ பாரு, சிப்பி எல்லாம் கட்டி விட்டுக்கிறீங்க. இல்லைங்க, பழைய துணி சோப்பு கொண்டு இருக்கு, அதை எடுக்கணும் இல்லைங்க. உள்ளா இருக்க போல இருக்குது. ஆமா. பரவாயில்ல, என்னுடைய மந்திரி புத்தியுள்ள மந்திரி. ஆமா, நான் உண்மை புத்தியில இருக்கேன். ஏ மந்திரி, யாரே? ஐயோ, நான் ஒரு பைத்தியம் இல்ல. ஐயோ, நான் ஒரு பைத்தியம் இல்ல. பாவியாரே. கமலா.
செய்த என்று கேட்டால் தெரியுமா? எதுக்காக இத்தனை பொண்டாடி கேட்டீங்க? என்ன சமாசம்? 24 பொண்டாடி அழுவுறீங்க, என்ன சமாசம்? எதனால தெரியுமா? ஏன்? நான் ஒரு மனைவி 2 மனைவி கட்டினேன். 2 பேருக்குமே புத்திரபாக்கியமானதோ இல்லை. அதனால குழந்தைகளே இல்ல. சரி, இதுக்குதான் குழந்தைகள இன்னொரு பொண்டாட்டியாசு கட்டினா அதுக்கியாவது குழந்தை வர கிடைக்குமா என்று சொல்லி 3வது மனைவி திருமணம் செய்தேன். அப்படி 27 பேர் தேவிமார்கள் திருமணம் செய்து 27 பேருக்குமே குழந்தைகள் இல்லை. 27 பொண்டாட்டி கேட்டு ஒருத்தி கூட குழந்தை இல்லையா? ஒருத்தருக்கு கூட குழந்தை இல்ல. அதனால இன்று தினமாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சு பாத்தீங்களா? எத்தனை மலைக்கு மலையா போனடா? என்ன கோயிலுக்கு போனீங்க? என்னென்ன கோயில்? ஒரு கோயில் எத்தனை பொண்டாட்டி கேட்டு குழந்தைகளையா? ஏதோ ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு பாத்தீங்களா? முதல் முறையாக எனக்கு பிடித்த கடவுள் முருகனிடம் போனேன். முருகன்கிட்ட? ஆமா. பள்ளிமலை முருகன்? ஆமா. அங்க போனீங்களா? அந்த முருகனிடம் குழந்தை பாக்கியம் இல்ல. அப்புறம் திருத்தந்தூர் முருகனிடம் போனேன். அங்கேயும் குழந்தை வரவில்லை. நம்ம மாதேஸ்வரம் கோயிலுக்கு? மாதேஸ்வரம் கோயிலுக்கு போனேன். ஐயப்பன் கோயிலுக்கு? அங்கேயும் குழந்தை இல்லடா. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனா 27 பேருக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்ச கோயில் ஒரு கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு தான் போய் பாருங்களே. அப்படியா? ஏன் பொண்டாட்டி அவர்கிட்ட தான் புடிச்சறப்பட? சாமி சத்தியமா இத்தனை நாளா நீ எங்கடா போன? என்ன உங்களுக்கு என்ன கேட்க வேண்டியதாங்க? மந்திர பக்கத்துல போய் என்ன கேட்கலையா? நண்பா, நீ இப்போ ஒரு கோயில் சொல்றியே, அந்த கோயில் மட்டும் நீ சொன்னீனா பாரு, என்னோட 27 பொண்டாட்டி பிடிச்சு அனுப்புறேன். சாமி சத்தியமா நான் பொண்டாட்டி அவர்கிட்ட புடிச்ச அந்த கோயில் போய் தாங்க குழந்தைங்க சாமி 3 பசங்க. 3 பசங்களா? ஆமா. எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன் இருந்தா போதும். நம்ம உள்ளூர் இருக்கு இல்லையா? கோயிலூர் இல்லையா? நம்ம ஊரு இந்த ஊர்ல பெரிய மாரியம் கோயில் பூஜா இருக்கிறார் இல்லையா? உங்க பொண்டாட்டி அவர்கிட்ட பிடிச்சு அனுப்புங்க. 27 பேர் தான் கூட பிடிச்சு அனுப்புங்க. அப்படியே தட்டு எடுத்த மணி எடுத்து ஆட்டினா ஆடிட்டே கிடப்பாரு. 27 பேரையும்? ஐயோ சாமி சத்தியமா பொண்டாட்டி அவர்கிட்ட தான் பிடிச்சு அனுப்புங்க. உன் பொண்டாட்டிப்பா? ஏன்டா இப்படி அநியாயமா இப்படி அக்குறம் பண்ற? ஏமாண்டா என்ன பொண்டாட்டி பூசாரிகிட்டே கொடுத்து அனுப்புவாங்க? நெப்பு கட்டு பூஜை மாதிரி பேசுறீங்க. ஏங்க பொண்டாட்டி நாங்க 2 பேர் சேர்ந்து பெரிய மாரியம் கோயில் பூசாரி கிட்ட வாக்கு கேட்டுங்க. வாக்கு கேட்டீங்க? பொண்டாட்டி அவர்கிட்ட செவிட்டு பூஜை கேட்டாங்க. கோவத்தை சீனிகள் பாத்தீங்க. பொண்டாட்டி நானும் 2 பேர் சேர்ந்து பெரிய பூசாரி இல்லைங்க, மாரியம் கோயில் பூசாரி அவர்கிட்ட போய் வாக்கு கேட்ட 3 பசங்க எனக்கு. 3 பசங்களா? ஆமா. ஏ நண்பா, இருந்தாலும் இருக்கட்டும். இன்று தினமாக இன்று தெய்வலோக சென்று அந்த மும்மூர்த்தி தேவர்களிடம் சென்று நான் ஒரு குழந்தை வரவை கேட்க வேண்டும். இத்தனை பொண்டாட்டி கட்டி குழந்தைங்க இல்ல. ஆமா. ஏன் குழந்தைங்க எதனால குழந்தைங்க இல்ல? அதனால போய் பாருங்க. என்னுடைய 27 தெய்வர்கள் பேர் என்ன தெரியுமா? என்ன பாருங்க? லலிதா, லலிதா, வேதரி, கும்மணி இப்படி என்று சொல்லக்கூடிய 27 தெய்வர்கள் அனைவர்கள் இருக்கிறார்கள். 27 பொண்டாட்டிங்க அரண்மனையில். லலிதா, மெலிதா, குமிதா. ஆமா. 27 தேவிமார்களும் அரண்மனையில் இருக்கின்றார்கள். அதனால இன்று தினமாக கணவர் சந்திரபாபு அழைத்தார் என்று அந்த சிக்கரமாக அழைத்து வா. போய்
கபாலத்துல பார்த்ததே கிடையாது.